வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி தற்பொழுது பிரச்சாரங்களையும் 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைவதற்கான வழிகளையும் தற்பொழுது செய்து வருகிறார். இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது திமுகவின் கூட்டணிகள் உடையும் என்றும், அது மட்டுமல்ல மெகா கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட உள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறது. இந்த மெகா கூட்டணியை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு அளவிலான மாபெரும் போராட்டம் தற்பொழுது தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக அமையும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த போராட்டம் அமைந்தால் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமைக்கு திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்படுவார். காரணம், 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை எப்படி திமுக ஆட்சியை இழந்ததோ, அதிலும் குறிப்பாக 2011 முதல் 2016 வரை திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிட்டது. இப்பேற்பட்ட சூழலில் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமைக்கு பெரிய இடியாக வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியே தாவேகாவுடனும் பாஜகவுடன் இணைந்து செயல்படுகிறதா, அல்லது தாவேகாவுடன் இணைந்து மட்டும் செயல்பட்டு விஜயகாந்த் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் செயல்பட்டது போல் திமுகவிற்கு மரண இடியை கொடுக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன் இவ்வளவு பேசுகிறோம் என்றால், திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் செய்த சாதனைகளையும் தமிழகத்தில் நடந்த மிக மோசமான நிலைமைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது திமுகவின் ஆட்சியே வந்திருக்க தேவையில்லை என்ற ஒரு விமர்சனமும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவிற்கு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு பேச்சும் வெற்றியடைந்ததற்கு பின்பாக மாறுபட்ட மிகப்பெரிய அளவிலான மோசமான செயல்பாடுகளும் அவரது முன்னால் நம்மால் பார்க்க முடிந்தது. டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து அவர்கள் போராட்டத்தை நடத்திய பிறகு திமுகவினரால் கொண்டுவரப்பட்ட சுரங்க ஒப்பந்தம் தற்பொழுது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பரந்தூர் விமான நிலைய போராட்டம் மட்டும் தற்பொழுது வரை முழுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன், அதுவும் விவசாய நிலம்தானே. முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டில்தான் அந்த விமான சேவை அமைப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது. அதை ஏன் தடை செய்யவில்லை என்றும் எடப்பாடி